வீட்டிலே குல்ஃபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட்டு 1 லிட்டர் அளவுக்கு பால் எடுத்துக்கோங்க. ஒரு கப்பில் 1 ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் எடுத்து அதே பாலில் கொஞ்சம் பால் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பால் நல்லா சூடாகட்டும். அது சூடானதுக்கப்புறம் அதில் சர்க்கரை, மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த அந்த கார்ன்ஃப்ளவர், அப்புறம் ஏலக்காய் தூள் எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. நல்லா பாயில் ஆகி வந்து கொஞ்சம் நல்லா திக்கானதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணி ஆற விட்டுடுங்க. நல்லா ஆறினதுக்கப்புறம் அதில் க்ரஷ் பண்ணி வச்சுருந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் சேர்த்திக்கோங்க. அப்புறம் அதை மோல்டில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு நாள் ஃபுல்லாக செட் பண்ணிவிடுங்க. செட் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட மோல் இல்லாட்டி இந்த மாதிரி கப்பு, கிளாஸில் இந்த மாதிரியும் நீங்கள் செட் பண்ணலாம். இது ரொம்ப நல்லாவே வரும். இதை நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு 8 மணி நேரம் இல்லாட்டி ஒரு நைட் ஃபுல்லாக வச்சுடுங்க. வச்சுட்டு அடுத்த நாள் இது செட் ஆனதுக்கப்புறம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ அடுத்த நாள் இது நல்லா செட் ஆகிடுச்சு. இப்போ இதை எடுத்து பார்க்கலாம். பாருங்கள், குல்ஃபி ரொம்ப அருமையாக வந்திருக்கு. இதுவும் ரொம்ப ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம். ரொம்ப அருமையாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.